அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம் உள்ளங்களை தனது பாடல் வரிகளால் கிடைத்த பீர் முகமது யாசினி ஹபீல் காதிரி அவர்களுக்கும் நன்றி. கர்பலாவில் எத்தனை கொடுமைகள் என்பதாக கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த கர்பலாவில் நடந்த கொடூரங்களை எல்லாம் நம் கண் முன்னே கொண்டு வருவதற்காக திருநபியின் திருக்குடும்பமும் சின்னி சித்திய தியாக பூமியும் என்ற தலைப்பின் கீழே கோவையாளு அல் ஹாஃபில் மௌலவி ஏ ஷர்ஃபுத்தீன் ஃபைஜி ஆலிம் ஹபீல் காதிரி அவர்கள், நிறுவனர் ஜாமியா அஷ்ஷஜரத்து தய்யிபா ஃபி தஅவத்தில் இஸ்லாமியா பெண்கள் அரபு கல்லூரி ஊத்தநல்லூர் அவர்கள் வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال سيد الأنبياء محمد رسول الله صلى الله عليه وسلم: أنا من حسين وحسين مني، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அகிலம் படைத்த ஆளுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாய், உயிரும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துகளையும் ஸலாமையும் உரித்தாக்கியவனாய், வழிமாறுகளின் நல்லாசியோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பிரம்மாண்டமான சோழ பேரரசின் அருங்காவலர், சோழ நாட்டின் ஆன்மீக பேரரசு தபலே ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாளிகையில் யாசீனி உலமா பெருமக்களால் மெய்ஞான இளைஞர்களை தோள்களாக கரங்களாக எடுத்து இணைந்து நடத்தப்படுகிற கர்பலா, இந்த மிகச்சிறந்த இந்த நிகழ்வின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தலைமை அவர்களுக்கு முன்னிலையாய் அன்பு நிறைந்த அகல வைத்துக்களாய் எங்களுக்கு அருள் புரிகிற மௌலானாமார்கள் அவர்களுக்கும், மூத்த உலமா பெருமக்கள், ஜாமியா யாசீனி மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இதர ஆசிரியர் பெருமக்கள், அம்மதரசாவினுடைய முத்துக்களாய் திகழும் மாணவ கண்மணிகள், சிறந்ததொரு நிறைவுரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற எங்களது உஸ்தாதுனா, அன்பு நிறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாலி ஹசரத் அவர்கள், யாசீனி உலமா பெருமக்கள், இங்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், எங்கள் ஆரோயில் ஷேக் நாயத்தினுடைய
அருள் திரு செல்வ பிள்ளைகள் உங்கள் அத்துணை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வில் திருநபியின் திரு குடும்பமும் செந்நீர் சிந்திய தியாக பூமியும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் சில செய்திகளை இந்த சபையில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். யௌமே ஆஷூரா, ஆஷூரா தினம் என்று வருகிற பொழுது நைல் நதி இழந்த அற்புதத்தை உரையாக, நடையாக, பதிவு செய்கிற நிலை ஒரு பக்கம். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் கிழிக்கப்பட்டு ரத்தம் கர்பலா மைதானத்தில் விழுந்த அந்த கோர நிகழ்வை பதிவு செய்கிற ஒரு நிலை. இதனோடு ஆஷூரா என்பது சில விமர்சனங்களாக முன்வைக்கிற சில கருத்துக்கள், மக்களுக்கு வரலாற்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதினால், அல்லது வரலாற்றை மக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், மக்களுக்கு வரலாற்றை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்ற நிலைப்பாடினால் ஆங்காங்கே சில இடங்களில் ஆஷூரா என்பது கர்பலா அல்ல, ஆஷூராவினுடைய வரலாறு கர்பலா கிடையாது என்றெல்லாம் சில உலமாக்களுடைய பயான்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆஷூரா தினம் வருகிற பொழுது அது சார்ந்து பேசுகிற உரைகளில் அநேக நபிமார்களுடைய வரலாற்றில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை பதிவு செய்து ஆஷூராவினுடைய சிறப்பு என்று பதிவு செய்வதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபக்கம் கர்பலாவை ஆங்காங்கே யாராவது பேசிவிட்டால் இது வரலாற்றினுடைய பதிவல்ல, வரலாறு தடம் மாறுகிறது, வரலாறு தடம் புரளுகிறது என்றெல்லாம் விமர்சனங்களும் வருவதும் உண்டு. ஒரு செய்தி இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஆஷூரா என்பது உள்ளபடியே நபிமார்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்த நாள் தான். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் முக்கிய இடத்தில் ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா கபூலாக்கப்பட்ட அதிலின் தொடங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பல், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நார் நெருப்பு குண்டு என்று அதனுடைய வரலாறு தொடர்கிறது. நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆஷூரா என்பது முக்கிய இடத்தில் இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் வெற்றியையும் விமோசனத்தையும் விடியலையும் கொடுத்த நாளாக இந்த ஆஷூரா இருக்கிறது. உண்மைதான், அது வரலாறு தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, அது எந்த மறுப்பும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி தினமாக, வெளிச்சம் கொடுத்த தினமாக, விடியலை தந்த தினமாக ஆஷூரா திகழ்கிறது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் மகிழ்ச்சி பெருநாளாக இந்த ஆஷூரா திகழ்ந்திருக்கிறது, இருந்திருக்கிறது என்பதுதான் சத்தியமான வரலாறு. ஆனால் நான் கேட்பது ஒன்றுதான், உலகத்தில் வந்த 1000 நபிமார்களுக்கெல்லாம் விடியலை தந்த இந்த ஆஷூரா, எல்லா நபிமார்களுக்கும் வெளிச்சத்தையும் விமோசனத்தையும் வெற்றியும் கொடுத்த இந்த ஆஷூரா ஏன் இப்படி சொல்லலாம்? ஆஷூரா நாள் என்பது ஈதுல் அன்பியா,
அது நபிமார்களுக்கு பெருநாள் என்கிற அளவுக்கு உலகத்தில் வந்த அநேக நபிமார்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் விமோச்சனத்தையும் கொடுத்த இந்த ஆஷூரா எங்கள் கண்மணி நாயகத்திற்கு எதை கொடுத்தது? எங்கள் கண்மணிக்கு எதை கொடுத்தது? ஏழை நபிமார்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தது, ஏழை நபிமார்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுத்த இந்த ஆஷூரா என்ற அற்புத நாள் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் அல்லவா கொடுத்தது? கண்ணீரைத்தானே தந்தது. உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத் இருக்கிறது. என்னிடம் சில காலம் வளர்த்தெடுக்கப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, கொடுத்து விடு என்று அழைத்த பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து மடியில் வைக்கிறார்கள். பிரிய மனமில்லை, பிரிய மனமில்லை. உங்களுக்கு ஹதீஸினுடைய விளக்கம் விவரம் தெரியும். தான் கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்ட பொழுது ஃபாத்திமா ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார், அந்த பிள்ளை உன் மடியில் வளரும் என்றார்கள். அதுபோல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்த பொழுது உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வளர்ப்பதற்கு ஒப்படைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த தருணத்தில் தான் திடீரென்று ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் ஃபத்லிடம் சொல்லுங்கள், ஹுசைனை என்னிடத்திலே கொடுத்து விடட்டும், அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், என்னிடத்தில் ஒப்படைக்கட்டும் என்று சொல்ல பொழுதுதான் உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். பிரிய மனம் இல்லாமல் வளர்த்த பாசம், பால் முழு மாறாத பச்சில பாலகர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அளவு கடந்த அன்பினால் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த கவனத்தில் அந்த குழந்தையை நபிகளுடைய மடியில் வைத்து பிரிய மனமில்லாமல் நிமிர்ந்து எழுந்து திரும்பி நடக்குகிற உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காதுகளில் அழுகிற சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்திருந்தார்கள். பிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், நாயகமே கண் கலங்குகிறீர்களே, கண்மணியே கண் கலங்குகிறீர்களே, என்ன காரணம்? அப்பொழுதுதான் சொன்னார்கள், உம்முல் ஃபத்ல் ஜிப்ரைல் வந்தார், உங்கள் மகன் இந்த ஹுசைன் உங்கள் உம்மத்தாலேயே ஷஹீதாக்கப்படுவார், உங்களது சமீப மக்களாலேயே ஷஹீதாக்கப்படுவார். அந்த பூமியின் பேர் உங்களுக்கு வேண்டுமா? கர்பலா. அதனுடைய மண்ணை நீங்கள் காண வேண்டுமா? ஒரு கைப்பிடி மண்ணையும் எடுத்துக் கொடுத்தார். அத்தனையும் சொன்ன பொழுதுதான் ஹுசைன் அவர்களை காண வேண்டும் என்று நபிகள் துடித்தார்கள். வளர்த்தது போதும், என்னிடத்தில் என் பிள்ளையை கொடுத்து விடுங்கள். இந்த செய்திக்கு பின்னால் ஹுசைனை நான் பிரிய எனக்கு மனதில்லை. இந்த செய்தி சொன்னதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபிகள் சொன்னார்கள், ஸதகல்லாஹு வ ரசூல், அல்லாஹ்வும் அவன் அனுப்பிய ரசூலாகிய நீங்கள் சொன்னது உண்மைதான், அது உண்மைதான், நான் நம்புகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது சத்தியம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் அந்த சத்தியத்திற்குள் இருக்குகிற அந்த உயிர்க்குள் இருக்கிற வழியையும் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் மிக நேர்த்தியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பிரித்து வெளிப்படுத்துவார்கள். ஆம், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மைதான். கர்பலா என்ற களத்தில் என் பேரப்பிள்ளை கொடூரமாய் கொலை செய்யப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார் என்ற சத்தியம் உண்மை. அந்த சத்தியத்திற்கிற மன வழி வேதனை அதை அழகாக வெளிப்படுத்தினார்கள், வார்த்தையை கிழித்து நமக்கு விளக்கினார்கள். கர்புன் வபலா, அந்த வார்த்தையை பிரித்து நபிகள்
விவரம் அளித்த விதம் இருக்கிறதே எவ்வளவு நேர்த்தியானது. அல்லாஹ் சொன்னதையும் எடுக்க வேண்டும், உள்ளத்தின் வழியையும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் கல்புன் வாவலா, கண்ணீர் வடித்து அழுதார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்த அன்றில் இருந்து 6 ஆண்டுகள் ஒவ்வொரு முறையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காணும் பொழுதெல்லாம் தனது மனக்கண்ணில் கருத்து வந்து போகும். அவர்களை அள்ளி எடுக்கிற பொழுதும், அவர்களை முத்தமிட்டதும், அவர்களை உச்சி முகர தனது நெஞ்சோடு நெஞ்சத்தில் அரவணைத்துக் கொண்டதும் அத்தனையும் அன்பினால் மாத்திரமல்ல, இந்த குழந்தை சந்திக்கிற அந்த கோரத்தையும் உள்வாங்கி அதை அன்பினால் கண்ணீரால் உணர்வுகளால் கர்பலாவை வெளிப்படுத்தினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கர்பலாவை நினைக்கிற பொழுது, அங்கு நடந்த கோரங்களை எண்ணுகிற பொழுது, என்னறியாமல் கண் கலங்கி ஒரு துளி கண்ணீர் என் கன்னத்தை ஈரமாக்கிய பொழுது நான் நினைக்கிறேன், என் கண்மணியை கலங்கடித்த கண்களை கண்ணீராக்கிய அந்த கர்பலா என்னையும் கண்கலங்க செய்கிறது. சுன்னத்தே ரசூல். இந்த உலகத்திலேயே கர்பலாவை நினைத்து நினைத்து கண் கலங்கியது நபிகளை விட வேற யாரும் கிடையாது. அனுதினமும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நடக்கும் கர்பலாவை நினைத்து அழுதவர்கள், கண் கலங்கியவர்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அசைக்க முடியாத சத்தியமான செய்தி, நபிகள் இன்று வரையிலும் ஹயாத்தோடு இருக்கிறார் இல்லையா? எங்கேயோ ஒரு ஓரத்தில், ஒரு மூலையில், கடற்கோடியில் பிறந்த ஏதோ ஒரு இனத்தில், ஏதோ ஒரு குடும்பத்தில், ஏதோ ஒரு மனிதனுக்கு பிறந்து கலிமா என்ற ஒரு காரணத்தினால் என் சலாத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றார். என் ஸலவாத்து அவர்களிடத்தில் எடுத்துரைக்கப்படுகிறது என்றால், அவர்கள் மறைந்ததில் இருந்து ஹிஜ்ரி 61 வரை தன் பேர பிள்ளையை நினைக்காமலாய் இருந்திருப்பார்கள். கர்பலா எப்படி நடக்கும், எப்படியெல்லாம் நடக்குமோ என கண் கலங்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி கண் கலங்காமல், உள்ளம் உருகாமல் இருக்க முடியும்? உணர்வுகள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது வெறும் தக்பீர்களும், ருக்கூகளும், சுஜூதுகளும், தொழுகையும், ஜகாத்தும், பயானும் மாத்திரமல்ல, அவைகளை தாண்டிய ஒரு உணர்வு இருக்கிறது. அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அந்த உணர்வுக்கு பெயர் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். குர்ஆனில் கை வைப்போம் என்று சொன்ன பொழுது ரத்தம் கொதித்ததே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். சஹாபாக்களை குறைபடுத்தி பேசிய பொழுது உள்ளம் துடிக்கிறதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். வழிமுறைகளை வசையாடுகிற பொழுது இனம் புரியாத ஒரு வேகம், கோபம் வருகிறது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். மதுகபுகளையும், மதுகபு சார்ந்த இமாம்களையும் குறைபடுத்தி பேசுகிற பொழுது உள்ளம் துடிக்கிறது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் இபாதத்துகளை தாண்டி ஒரு உண்மையானது, ஒரு உண்மையானது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அது கற்பனைக்கும் உணர்வுகள் இல்லாத, உணர்ச்சிகள் இல்லாத, ரோஷங்கள் இல்லாத வெறும் மையத்துகள், வறட்சியான நிலை அல்ல சுன்னத் வல் ஜமாஅத். இதுக்குள் இருக்கிற யார் தீங்கினாலும், சீண்டினாலும், யாரை கைப்படுத்தி பேசினாலும் உள்ள குடித்து போகும், ரத்தம் கொதித்து போகும். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். என் அன்பு நிறைந்தவர்கள், இதை கர்பலா இங்கு வருகிற பொழுது அடுத்த செய்தி அநேக பயான்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்க இருந்த அநேக சஹாபாக்கள் தடுத்தார்கள், அதை மீறி போனார்கள் இல்லையா? அப்படிதான் நிறைய பயான் சொல்றாங்க. தடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தடுத்தார்கள். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். எல்லாம் தடுத்தார்கள். வேணாம் என்று சொன்னார்கள், வேணாம் என்று சொன்னார்கள், தடுத்தார்கள். அது எல்லாம் தாண்டித்தான் போனார்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதெல்லாம் பதிவு செய்கிற பொழுது எதை சொல்ல வருகிறீர்கள் இந்த சமுதாயத்திற்கு? அது எதை சொல்ல வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு செய்தியை சொல்லுவேன். இந்த உலகமே நினைத்தாலும் கடு அளவு கூட அகில பைத்தில் மீது கரையை ஏற்படுத்திவிட முடியாது. காரணம், இறைவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட குடும்பம் அகில பைத். நீங்கள் வரலாற்றில் 1000 காரணங்களை அதனுடைய விளக்கங்களை எதுவென்றாலும் சொன்னாலும் கூட அகில பைத்தில் மீது கடு அளவும் உங்களால் கரைவடிய முடியாது. அத்தனையும் தாண்டி போனார்கள் என்று சொல்லுகிற அந்த செய்திக்கு நான் வருகிறேன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள், உண்மை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம் என்று சொன்னார்கள், தடுத்தார்கள். வேண்டாம் என்று சொன்னார்கள், போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து என்ன சொன்னார்கள்? வேண்டாம், போக வேண்டாம் என்று சொன்னார்களே, அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்கள்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்கள்? அடுத்த ஒரு வரி வேண்டுமே. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஒரு செய்தியை சொன்னார்கள், நீங்கள் போக வேண்டாம், கூஃபாவுக்கு போக வேண்டாம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு பையத்து செய்யல, யஸீதுடைய ஆட்சிக்கு பையத்து செய்யல, அவங்களும் செய்யாம தான் இருந்தாங்க. போகாதீங்க, நம்ம மக்காவில் இருந்து தொடங்கலாம் நம்மளுடைய ஜிஹாதை. இது ஜனநாயகத்தினுடைய நிலைப்பாடு மாதிரி தெரியல, அதற்கு நாங்கள் பையத்தை செய்ய மாட்டோம் என்பதை மக்காவில் இருந்து தொடங்குவோம். நீங்க இருங்க, நீங்க எங்கள் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, நீங்க நில்லுங்க, நான் கூட நிக்கிறேன், நான் நிக்கிறேன் கூட. மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், செய்திகள் நாலா பக்கமும் பரவும். நபிகளுடைய பேரப்பிள்ளை இந்த ஆட்சியை ஏற்கவில்லை, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்கு ஒரு கனவு கிடைக்கும் சொன்னார்கள். இது ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு இடையில் வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்க போகாதீங்க. ஒரு ஹதீஸை சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளிடத்தில் வந்தார்கள். வந்து ஃபஹய்யரஹு பைன துன்யா வல் ஆகிரா, துன்யாவுக்கும் ஆகிரத்திற்கும் எது வேண்டும் என்ற அந்த இக்தியார், உங்களுக்கு எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஃபக்தாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆகிரத, நபிகள் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த ஹதீஸை சொன்னாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. அந்த ஹதீஸை சொல்லிட்டு துன்யா வேணுமா ஆகிரத்து வேணுமா என்று கேட்ட பொழுது நபிகள் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு ஃபஇன்னக பதஅத்து மின், நீங்களும் நபிகளில் அந்த ஒரு துண்டு அல்லவா, நபிகளில் அந்த ஒரு துண்டு அல்லவா என்று சொல்லி நிறுத்துகிறார். என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் போறது துன்யாவை தேடியது, அது வேண்டாம், நபிகளும் வேண்டாம் என்றார்கள் துன்யாவை. நீங்கள் அதனுடைய ஒரு துண்டு, அதற்கு அடுத்தும் சொன்னார்கள் துன்யா உங்களுக்கு கிடைக்காது,
உங்களை விட்டும் இந்த பதவி துன்யாவை இறைவன் திருப்பி இருக்கிறான் என்றால் அது நிச்சயம் ஹைர் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் வரலாறு சொல்லுகிறது, அங்கிருந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு போனதே ஆகிரத்தை தேடித்தான், துனியாவை தேடி அல்ல, பதவியை தேடி அல்ல, ஆகிரத்தை தேடித்தான் அந்த பயணம் முடிந்தது. இந்த செய்தி எல்லாம் பதிவு செய்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு மறுத்தார்கள், நான் போவேன் என்றார். அஸ்தௌதிஉக அல்லாஹ, நான் உங்களை வழி அனுப்புகிறேன், கொடூரமான யுத்தத்தின் பக்கம் உங்களை நான் வழி அனுப்புகிறேன் என்ற வார்த்தை சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹுவுக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது என்னவோ அங்க நடக்க போகும் என்பது. போகாதீர்கள் என்று சொன்னார்கள். சரி, போல என்ன செய்யலாம் வந்தால் என்ன ஆயிரும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகாதீர்கள் என்று சொன்ன பொழுது ஸைதுனுடைய ஆட்சிக்கு பையத்தாக இருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பையத்தாக இருந்தார். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு மாத்திரம்தான் பையத்து இல்லாமல் கஅபாவில் ஹரமில் தங்கியிருந்தார். என் அன்பு நிறைந்தவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு மைய புள்ளியை, கருத்தாழத்தை தாங்கிய பயணம் அது. நபிகளுடைய பேர பிள்ளை, வயவந்த மடியில் வளர்ந்த பிள்ளை எப்படி தடுமாறும்? எப்படி இந்த துனியாவுக்கு ஆசைப்படும்? எப்படி அந்த கல்வி நபிகளுடைய கரங்களும் கைகளும் நபிகளுடைய அந்த முத்தங்களும் பாசங்களும் அன்புகளிலேயே அரவணைத்து வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த கல்விற்கு இந்த துன்யாவினுடைய ஆசை எப்படி வரும்? எனது அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார், ஆழமாக நின்று அதனுடைய வரலாற்றினுடைய உண்மை நிலைகளை உள்வாங்கி அதை நாம் தெளிவாகி அதற்குள் இருக்கிற சத்தியத்தை மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இத்தனை சஹாபாக்கள் தடுத்தும் அதை தாண்டி போனார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை கையில் எடுத்தது இருந்து அவர்கள் கட்டமைத்த ஒரு கட்டமைப்பு, அதற்காக அந்த குடும்பம் செய்த தியாகங்கள், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி வரிசையாக அந்த குடும்பத்தில் அநேக தியாகங்கள், அநேக உயிரிழப்புகள், அத்தனையும் தாண்டி கட்டமைத்த ஒரு கட்டமைப்பு சிதைகிறது, சிதைந்து போகிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு தான் அந்த வழி தெரியும். அந்த குடும்பத்திற்குத்தான் அந்த இரத்தத்தில் அந்த துடிப்பு தெரியும். அதனாலதான் அத்துணை சஹாபாக்களும் தடுத்த பொழுதும் கூட அவர்கள் போனார்கள். அது ரசூலியத்தினுடைய தைரியம். இருந்தால் எப்படி இருந்திருக்க வேண்டும் தான், பையத்து செய்துதான் இருந்திருக்கு. எந்த மூளைக்கு போனாலும் படை வந்துடும். கர்பலாவுக்கு போனால் மட்டும் இல்ல, வரலாறு புரட்டி பாருங்க. மதீனாவில் இருந்தாலும் படை வந்திருக்கும், மக்காவில் இருந்தாலும் படை வந்திருக்கும். அன்றைய தேதியில் எங்கு போனாலும் யஸீதுடைய படை நிச்சயம் வாட்களோடு ஆட்களோடு வந்து நின்றிருக்கும், ரத்தத்தை ஓட்டியிருக்கும். கோழையாக நிற்பது ரசூலியத்திற்கு ஒரு காலமாக, அந்த ரசூலியத்திற்கு இல்லாத நிலை. வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், சூழ்நிலைகளை புரியாமல் நடந்தது, புரியாமல் ஆட்சி, மிக அதிக நிலப்பரப்பை ஆளுமை செய்கிறது. அதுல சில பயான்கள்ல கேட்கிறோம்,
இஸ்லாமிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம். எப்படி சொல்றாங்க? இஸ்லாமிய பிரம்மாண்டமான இஸ்லாமிய சாம்ராஜ்யமா? அது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். அது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் என்று சொல்லலாம். அக்பர் ஆண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யமா? இந்த இந்திய மண்ணில் அக்பர் ஆண்ட ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி. அது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்தார், அவ்வளவுதான். இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்றால் அது ஹிலாஃபத்தாக ஆகி போயிருக்கும். யசீத் பெரிய சக்கரவர்த்தி, என்ன கட்டி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி அரசு, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? நபிகள் இதைத்தான் கட்டமைத்தார்களா? சக்கரவர்த்திகளையும் பேர் அரசுகளையும் அத்தனையும் இருக்கிற இடம் இல்லாமல் அதை தகர்த்து கிராபத்தை நிலைநாட்டினார்கள் முகமது ரசூல். பெரிய பிரம்மாண்டம், பெரிய பேரரசு, அதில் ஒரு துடிப்பு வைத்துக் கொண்டு உயர்த்தி எதிர்த்தால் எப்படி? அதுதான் ரசூலியத்தினுடைய தைரியம், அதுதான் தைரியம். அதைத்தான் ரசூலியத்து கற்றுக் கொடுத்தது. நன்கு நிறைந்தவர்களை நிறைய செய்திகளை பேசலாம். கர்பலா என்ற அந்த நிகழ்வுக்குள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை ஒட்டிய சில செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். கர்பலா என்ற நிலப்பரப்பில் ஏறத்தாழ 4000 படைகள் சூழ முற்றுகையிடப்பட்டு அகில பைத்துகள், அவரோடு வந்த அபிமானிகள் அத்தனை பேரும் அங்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3 நாட்களாய் புராத் நதியில் ஒரு மடக்கு தண்ணீர் எடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு நிலையில் அங்கு இருக்கிறார்கள். விடிந்தால் கர்பலா என்ற களம் இரத்த களமாக மாறுகிற நிலையில் அன்று இரவு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்பத்தோடு வந்திருந்த மக்கள் அவரிடத்தில் பயான் செய்கிறார்கள். அதை அடுத்து விடிந்ததுடன் இருக்கிற கூட்டத்தில் ஒரு பயான் செய்தார்கள். அநேகமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பயான் செஞ்சது இந்த 2ஆவது தான் இருக்க முடியும். வேற எங்கேயும் பெருசா அவங்க அப்படி புரட்சியா பயான் அப்படி இப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. அந்த இரவு தனது அகில பைத்துகளோடும் அவர்களோடு வந்தவர்களோடும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த மக்களை பார்த்து, தனது குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இங்கு பயனளிக்கவில்லை. அவர்கள் குறிக்கோளோடு இருக்கிறார்கள், என் ரத்தத்தை ஓட்டுவதில். யார் யார் செல்ல வேண்டுமோ சென்று விடுங்கள், நான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன். அப்படின்னு சொன்ன பொழுது அங்கிருந்த மக்கள் மிக அழகிய ஒரு வரியை சொன்னார்கள், வார்த்தையை, உங்களுக்கு பின்னால் எங்கள் வாழ்க்கையில எந்த நல்லதும் கிடையாது. ஒருவேளை நாங்கள் உங்களோடு இருப்போம், வாழ்ந்தாலும் உங்களோடு. நாங்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் உங்களோடு ஷஹீதாக்கப்பட தயாரான. நன்றாக தெரியும் அவர்களுக்கு மரணத்திற்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு இரவு மாத்திரம்தான் இருந்தது. காலை விடுகிறது, பெரும் படை கொலைவெறியோடு சூழ்ந்து நிற்கிறார்கள். என் அன்பு நிறைந்தவர்கள், 3 நாட்களாக ஒரு மடக்கு நீர் இல்லாமல் குழந்தையிலிருந்து அகில பைத்துகள் துடித்துக் கொண்டு தாகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது. அதில் முக்கிய நிகழ்வு கர்பலா என்ற யுத்தம். அப்படியா இல்ல? அப்படியா? நிறைய புக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. கர்பலா யுத்தம் நிறைய பேர் பேசுறாங்க. கர்பலா யுத்தம், கர்பலா யுத்தம் பேசுறாங்க. அது யுத்தமா? வரலாறு புரட்டி பாருங்க. அது ஒரு இனப்படுகொலை.
அது யுத்தம் இல்லைங்க, இனப்படுகொலை. ஒரு இனப்படுகொலை எப்படி யுத்தமாக மாறியது? யார் இப்படி வரலாற்றை கலங்கடித்தது? அது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை ஆரம்பித்து அகில வயிற்றுகளில் இருந்து ஒவ்வொன்றாக உயிர்கள் மாய்க்கப்படுகிறது. குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிக்கப்படுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த புனிதமான ஜனாசாக்களை, அந்த உடல்களை எடுப்பதும் தலைகளை எடுப்பதும் அதை அடுக்கி வைப்பதும் இந்த வேலையில் இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் தாக்கவில்லை, சுற்றி எல்லா தாக்குதலும் நடக்கிறது. கடுமையான தாகம், கொடூரமான இழப்புகள். இந்த இழப்புகளுடைய உச்ச ஒரு சோகம், ஒரு கண்ணீர், கடுமையான தாகம். அந்த குரவளையை நெருக்கிற பொழுது தாங்க முடியாத தாகம் வந்ததினால் தடையையும் தாண்டுகிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு. தடையை தாண்டி தண்ணி குடிப்பதற்காக போகிறார்கள். அந்த ஃபிராத் நதியினுடைய கரை ஓரத்தில் அமர்ந்து இரு கரத்தில் தண்ணீரை எடுத்து குடிப்பதற்கு வாய் அருகே உயர்த்திய பொழுது எங்கோ இருந்து வந்த ஒரு அம்பு அவர்களுடைய தாடையை செதுக்கி விட்டு போகிறது. தாடையை செதுக்கி விட்டு போன பொழுது கையில் இருந்த தண்ணீரை விட்டு தன் தாடையில் வெடிந்தோடிய இரத்தத்தை குடித்தார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு. கடுமையான தாகம். ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வு ஞாபகம் வருகிறது. நபிகளுடைய மடியில் தவழ்ந்து விளையாடிய அந்த தருணத்தில் தனது நன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து தாகமாக இருக்கிறது என்று ஹுசைன் ரலியல்லாஹு சொன்ன பொழுது, என் குழந்தை, என் பேர பிள்ளை தாகம் வந்துவிட்டது, தாகம் என்று சொல்லுகிறது என்று தண்ணீர் கொடுங்கள், தண்ணீர் எடுங்கள் என்று நபிகள் பதட்டம் அடைந்த அந்த பதட்டம் என்பது அன்றைக்கு புரிந்திருக்கிறது. கர்பலாவில் தாகித்து கடந்த ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய நிலையை பார்த்த பொழுது அன்று நபிகள் பதறிய பதட்டத்தினுடைய அர்த்தம் புரிந்து, ஒரு நாள் குழந்தை தாகத்தில் துடிக்கும், தண்ணீர் கிடைக்குமா இல்லையோ, என் மடியில் கிடக்கிற இந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது, தண்ணீரை எடுங்கள் என்று நபிகள் துடித்தார். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தாகத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கும் கர்பலாவிற்கு போய் பாருங்கள். கர்பலாவினுடைய வளாகத்தில் குடிநீருக்காக எங்குவெல்லாம் தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கு ஒரு வரியை பார்க்கலாம், படிக்கலாம். ஒரு வரியை எழுதியிருப்பார்கள் எல்லா இடத்திலும், தண்ணீரை குடிங்கள். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, தண்ணீரை குடிங்கள், தண்ணீரை குடிங்கள். தாகத்தையும் நினைத்து பாருங்கள். இன்று வரை வெப்சைட்ல போய் பாருங்கள், தண்ணீரை குடிங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தாகத்தை நினைத்து பாருங்கள். ஒரு மடக்கு தண்ணீர் எடுத்து அவர்கள் கொடுப்பதற்கு மனதில்லை. யூதன் குடித்தான் இந்த ஃபிராத் நதியில், கிறிஸ்தவன் குடித்தான், நசராணி குடித்தான், மஜூசி குடித்தான், வனவிலங்குகள் குடித்தது, நாயகனால் நதியில் குடித்தது. என் கண்மணி நாயகத்தினுடைய குலக்கொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு சதை துண்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மடக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டது. அப்படியே தண்ணீரை விட்டு இரு கரங்களால் தன் ரத்தத்தை அப்படியே பிடிக்கிறார்கள். ரத்தத்தை பிடித்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அப்படியே அந்த ரத்தத்தை வானின் பக்கம் இறைவனை பார்த்து மேலே தூக்கி எறிகிறார். இறைவா வச்சுக்கோப்பா. என்ன தியாகம், யாரால முடியும் இந்த தியாகம்? அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்தார்கள். தன் பிடித்து வானின் பக்கம் தூக்கி எறிந்தார்கள். நன்மை நிறைந்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத் இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய ரிவாயத் இருக்கிறது. நடுதிசை பகலில் கனவு ஒன்று கண்டேன்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னால் காட்டியிருந்தார்கள். தலைவிரி கோலமாய் தாடியிலையும் முகத்திலையும் மணல்களாய் ஒரு கண்ணாடி குடுமையில் சேகரித்து வைத்த ரத்தத்தோடு நபிகளை கனவில் கண்டேன். நபிகளிடத்திலே நான் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், இது என்ன ரத்தம் என்று. என் பேர குழந்தை ஹுசைன் வஸ்ஹாபுஹு, அவருடைய தோழர்களின் ரத்தத்தை நான் காலையில் இருந்து சேகரித்துக் கொண்டு வைத்திருக்கிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூல். தூக்கி எறிந்த ரத்தம் எங்கே போய் இருந்தது பார்த்தீர்களா? கண்ணீரை குடிகையில் நபிகள் அந்த ரத்தங்களை சேகரித்து வைத்தார்கள் என்பது சஹாபாக்களுடைய உம்முல் முஃமினீனுடைய ரிவாயத்து அறிவிப்பாக இருக்கிறது என்றார். கர்பலாவில் இருந்தது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு மாத்திரமல்ல, எங்க நபிக்கே கர்பலா நடந்திருக்கிறது. கர்பலா களத்தில் எங்க நபிகள் இருந்திருக்கிறார்கள். நன்மை நிறைந்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக கடைசி நபராக அம்புகளால், ஈட்டிகளால், வாட்களால் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள், சரிந்து விடுகிறார்கள். தலை துண்டாக அறுத்தெடுக்கப்படுகிறது. தலை துண்டாக அறுத்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் உடலில் இருக்கிற உடைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. பிறந்த மேனியாய் உடம்பாக்கப்படுகிறது. குரல் கொடுக்கப்படுகிறது. குதிரைகளுடைய காலடியில் இந்த உடல் சடலத்தை சிதைப்பதில் யாராவது தயாரா என்று கேட்கப்படுகிறது. 10 குதிரை வீரர்கள் வருகிறார்கள். தலை துண்டிக்கப்பட்ட அந்த புனித உடல், உடல் இல்லாமல் கிடக்கிற அந்த புனித உடலின் மீது 10 குதிரை வீரர்கள் மாறி மாறி குதிரையை ஓட்டி 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 அந்த சடலத்தை சிதைக்கிறார். அந்த சடலம் சிதைந்து போகிறது. குதிரைகள் அந்த சடலத்தை சிதைக்கிறது. என்னவென்று சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு கொடூரமாய் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் அங்கு சிதைக்கப்படுகிறது. அடையாளம் காணாத விதத்தில் இரத்த கலரியாக்கப்படுகிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு எதிரிகள் எல்லாம் குதூகலத்தில் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. ஒரு கவிதை வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஃபைனல் ஜவாஹிர ஃபி துராபி ஜவாஹிர் அல் உஸ்து ஃபி கஃபஸி ஹக்கீகி உஸூத். மண்ணில் முத்துக்கள் கடந்தாலும் அது முத்துக்கள் தான். இரும்பு கூட்டில் சிங்கங்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் அது சிங்கங்கள் தான். காலத்தினுடைய துரோகத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. காலம் செய்கிற துரோகத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. சிங்கங்களுடைய ஜனங்கள் மீது, உடம்புகளின் மீது நாய்கள் நடனமாடுகின்றன. அந்த நிறுவனத்தை கொண்டு நீ எண்ணி விடாதே. அது இந்த தலைமையை விட அது உயர்ந்து விடும் என்று நீ அந்த நடனத்தை வைத்து எண்ணி விடாதே. என்றுமே சிங்கங்கள் சிங்கங்கள் தான், நாய்கள் நாய்கள் தான். என் அன்பு நிறைந்தவர்கள், எல்லாம் முடிகிறது. நிறைவாக ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி என் பயானை நிறுத்து. இவ்வளவு கொடூரமான ஒரு கர்பலா நடந்ததற்கான காரணம் என்ன? ஏறியவன் எங்கு ஒரு தூரம், படை அனுப்பியவன் எங்கு ஒரு தூரம். ஆனால் 4000 பேர் என்று வரலாறு சொல்லுகிறார். அத்தனை பேரும் கலிமா சொன்னவர்கள், அத்தனை பேரும் முஸ்லிம்கள், அத்தனை பேர் முஸ்லிம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள். இவர்கள் அன்று நினைத்திருந்தால் கர்பலா திசை மாறி இருக்கும். எப்படி நடந்தது? அந்த காரணத்தை மட்டும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய.
கர்பலா நடக்கிற அந்த தினத்தினுடைய காலையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வருகிறார்கள். அந்த மக்களை பார்த்து சொல்வார்கள், கொலைவெறிக்காக காத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஃபல்லுரு மன் அன. நன்றாக கவனிக்கணும். ஃபல்லுரு மன் அன, முதல்ல நான் யாருன்றதை யோசிச்சு பாருங்க. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தவன்? என் குடும்பம் என்ன? என் குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. பேசுறாங்க. அடுத்து சொல்றாங்க, அலஸ்து இப்ன பின்தி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் நபிகளுடைய குழந்தை அல்லவா நான்? உங்கள் நபிகளுடைய மகளின் மகனிலே நான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் குடும்பம் இல்லையா? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் குடும்பம் இல்லையா? அம்மா தபலூக்கும் அவனும் தபலூக்கும் மாகாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதானி சய்யித ஷபாபி அஹ்லில் ஜன்னah. உங்களுக்கு செய்தி வரவில்லையா? எங்கள் நபிகள் சொன்னார்களே, உங்கள் ரசூல் சொன்னார்களே, என்னையும் என் சகோதரர் ஹசனையும் சுட்டிக்காட்டி சொன்னார்களே, ஹாதானி சய்யித ஷபாபி அஹ்லில் ஜன்னah, இவர்கள் இருவரும் சுவனத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று சொன்னார்களே, அந்த செய்தி உங்களுக்கு வரவில்லை. எல்லாத்தையும் பேசுறாங்க. நான் யாருன்னு பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக என் குடும்பத்தை உயிர் தியாகம் செய்த அந்த சுகதாக்களை எண்ணி பாருங்கள். என்னையும் என் சகோதரருக்கும் நபிகள் கொடுத்த அங்கீகாரம் சுவனத்து இளைஞர்களின் தலைமை. அந்த ஹதீஸை, அந்த சொல்லை நீங்கள் எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். அது மாத்திரம் சொல்லல, சொல்லுவோம். நீங்கள் கேட்டு பாருங்க. நபி தோழர்களாய் இப்பொழுது இருக்கிற ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேளுங்கள். அனஸ் பின் மாலிக்கிடம் கேளுங்கள். அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டு பாருங்கள். சுவனத்துடைய இளமையின் தலைமைகள் நாங்கள் என்று நபிகள் சொன்னார்கள், கேட்டு பாருங்கள் என்று சாட்சிகளையும் முன்வைக்கிறார். செய்தியும் சொன்னார்கள், சாட்சியம் முன்வைக்கிறார்கள். முன்வைத்து விட்டு சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், அமாஃபி ஹாதா ஹாஜிஸுன் லக்கும், நாம் கொடுத்த இந்த தகவல்களில் உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லையா? அன்சஃபகி தமி, என் ரத்தத்தை ஓட்டுவதை விட்டு, என் ரத்தத்தை ஓட்டுவதை தடுப்பதற்கு இந்த செய்திகளின் தகவல்களில் எதுவுமே இல்லையா? கேட்கிறேன். இவ்வளவு தகவல் சொல்லி இருக்கிறேன், சாட்சிகளையும் சொல்லி இருக்கிறேன், என் ரத்தத்தை ஓட்டுவதை விட்டும் தடுப்பதற்கு இதில் உங்களுக்கு எந்த தகவலும் இல்லையா? நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? நபிகளுடைய பெயரை நான் தான் என்பதில் உங்களுக்கு சந்தேகமா? நபிகளுடைய மகனின் மகன் என்பதில் உங்களுக்கு சந்தேகமா? அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மகன்கள் மற்றும் ஒரு மகனே, கிழக்கு மேற்கு இடையே நபியினுடைய பேர குழந்தை என்னை தவிர உங்களில் யாரும் கிடையாது. என்னை தவிர உங்களில் யாராக இருக்க முடியும்? நான் மாத்திரமே நபியின் பேர். அவ்வளவும் பேசுறான். இத்தனை பேச்சுக்களுக்கு பின்னால் தான் கொடூரமான கர்பலா நடந்திருக்கிறது என்றால் இங்கதான் நான் சிந்திக்கிறோம். ஹதீஸ் சொல்லிட்டாங்க, குடும்பத்தை சொல்லிட்டாங்க, நான் எப்படிப்பட்ட குடும்பம் அகல வைத்துன்றதை சொல்லிட்டாங்க, சாட்சிகளுக்கு சஹாபாக்களை சொல்லிட்டாங்க, சூரத்தின் நாளை நான் தான் தலைவர், இளைஞர்களுக்கு நான் தான் தலைவர், சுவனத்தின் தலைவன் தான் என்பதையும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொன்னதற்கு பின்னால்தான், இவ்வளவையும் சொன்னதற்கு பின்னால்தான் கொடூரமான கர்பலா நடந்திருக்கிறது என்றால் தவறு எங்கு நடந்திருக்கிறது? இவ்வளவும் சொன்னதற்கு பின்னால் வந்தவர்கள் அத்தனை நபர்களும் பதில் பேசாமல் வாளை உயர்த்தி கொண்டே நின்றார்கள் என்கிற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை புரிந்தார்கள். இந்த நேரத்தில் இங்கே கிலாபத்தில் இருந்து முல்கியத்து அரசியல் மாத்திரம் மாறவில்லை, இஸ்லாமே மாறி போயிருக்கிறது. அரசியல் மாத்திரம் மாறவில்லை, முல்கியத்து என்ற ஒரு அரசியல் மாற்றம் நடக்கவில்லை, இஸ்லாமே இங்கு மாறி போய் கிடக்கிறது. சொன்னோம்,
சொன்னோம். எல்லாவற்றையும் சொல்லியும் கூட இந்த கூட்டங்கள் வாழ உயர்த்தி நிற்கிறது என்றால் இங்கு இஸ்லாமே மாறி போயிருக்க. இது ஆபத்தான அந்த இஸ்லாம் தான் இப்பொழுது ஒரு பக்கம் ஒரு ஓரமாக வளர்கிறது என்ற அச்சம் வருகிறது. ஆபத்தான இஸ்லாம் இது. கொடுமை என்ன தெரியுமா? கண்ணியத்திற்குரிய ஆய்வு சொன்னார்களே, அந்த கர்பலாவிலேயும் தொழுகை நடந்தது, அந்த தொழுகையிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டது, ருக்கு சுஜூது இருந்தது, தஷஹ்ஹுத் இருந்தது. அத்தஹியாத்தெல்லாம் ஓதினதுக்கு பின்னால அந்த தொழுகையிலேயும் அவர்கள் ஸலவாத் ஓதினார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். எந்த உயிரை பறிக்க வந்த அகல பைத்துகள் இங்க ரத்தத்தில் கிடக்கிறார்கள். பாதி பேருக்கு மேல் ரத்த கலவியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அங்கு அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதப்பட்டது. இது மோசமான இபாதத். இந்த தொழுகை தேவை. இது என்ன தொழுகை? இது என்ன தொழுகை? இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இதுல இன்னொரு கொடுமை, அங்கு நடந்த அத்தனை பேர்களுக்கும் ஜனாசா தொழுகையும் நடந்தது. அதுலேயும் ஸலவாத் ஓது. எந்த ஆலி முஹம்மதுக்கு இவர்கள் ஓதுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஜனாசா தொழுகை, அதிலையும் ஆலி முஹம்மது. உங்களுடைய ஸலவாத்துக்கு என்ன உயிர்? இது எது மாதிரியான ஸலவாத்? இது எது மாதிரியான சத்தம்? இந்த சத்த உணர்ச்சியற்ற ஸலவாத்தும் அந்த இபாதத்தும் தேவையில்லை. இது என்ன மாதிரியான இஸ்லாம்? இஸ்லாம் அகிலமைத்துகள் ஏசப்படுகிறார்கள், அகிலமைத்துகள் கண்ணீர் குறைவாய் நடத்தப்படுகிறார்கள். அகிலமைத்துகளே பிரியப்படுவதற்கு இங்கு பல்வேறு குறைகள் சொல்லப்படுகிறது. நன்மை நிறைந்தவர்கள் இது மாதிரியான இஸ்லாம், கர்பலாவில் நடந்த அந்த தொழுகை, அந்த ஜமாத், அது எது மாதிரியான தொழுகை ஜமாத்? அகல பைத்துகள் மீது வன்மங்களும் காழ்ப்புணர்ச்சிகளும் நான் சீர்களை இந்த சபையில் பதிவு செய்கிறேன். கர்பலா முடியவில்லை, கர்பலா முடியவில்லை. கர்பலா இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுக்களால் எழுத்துக்களால் கர்பலா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுல வேற இவங்களுக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும். நல்ல விளைச்சல். அகில பைத்தின் மீது கடுகளவு காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காலமாக ஆகாது. ஏன்னா அவங்களே யாருங்க? அகில பைத். என்றைக்கு அகில பைத்துகளின் மீது கடுகளவும் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாத ஒரு இஸ்லாமிய சமூகம் படைக்கப்படுமோ அன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். நாம் சொல்ல வருகிற செய்தி இதுதான். அன்று கூடியிருந்த ஆட்களாக 4000 பேர் கூடியிருந்தவர்களுக்கு அகில பைத்தினுடைய அகம் என்று தெரிந்திருந்தார். அவர்களை குறித்த அகமியங்களும் கண்ணியங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தார். அந்த யுத்தக்களம் நிலவரமே மாறி போயிருக்கும். நமது தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். நமது தலைமுறைக்கு நாம் அகில பைத்தினுடைய அகமியங்களை சொல்லிக் கொடுப்போம். கருத்தியலை கர்பலாவை தடுப்போம். அகில பைத்திற்கு கொண்டிருக்கிற வன்மங்களை, காழ்ப்புணர்ச்சிகளை அத்தனையும் களைந்தெடுப்போம். அகில பைத்தின் மீது காழ்ப்புணர்ச்சிகளும் வன்மங்களும் வஞ்சகங்களும் இல்லாத ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம். அதற்கு இந்த சபை சாட்சியாக இருந்து யாசிரி உலமா பெருமக்கள் இளைய ஏகத்துவ இளைஞரணி என நாம் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த அகில பைத்துகளை உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒப்பற்ற ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு இவர்கள் களம் காண வேண்டும். இந்த சமுதாயம் ஈமானுடைய உயிரத்தம், ஈமானுடைய உச்சம், முஹப்பத்தே ரசூல், முஹப்பத்தே அல்லாஹ், இவைகள் அத்தனையும் அகில பைத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. அந்த தொடக்கத்தில் நாம் தொடர்ந்து அடியெடுத்து வைப்போம். நமது குழந்தைகளையும் அந்த வழியில் வழி நடத்துவோம். அதற்கு வாய்ப்பாய் இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி நமக்கு அமைய தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நமக்கு தௌஃபீக்கை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வல்லோனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.